கிறிஸ்துக்குள் எனக்கு மிகவும் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலகமும் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டாடுகிற இந்த நல்ல தினத்தில் நீங்களும் நானும் ஒரு சிறிய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சியம். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிகப்பெரிய தெய்வத்தை ஒரு சிறிய ஒரு அருமையான ஸ்தலத்தில் நாம் ஆராதிக்கிறோம். ஆகிய கவனிங்கள், இந்த அருமையான நாளில் என்னுடைய கிறிஸ்துமஸ் தினத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களை அருமையான விசுவாசிகளாக ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். மே காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையாக நான் வாசித்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திறவுகோல் வசனமாக கொடுத்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. நமது ஆண்டவர் பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தையை ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார்கள். அவரிடத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். பிரியமானவர்களை கவனியுங்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கப் போகிறது என்பதை ஒரு தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்ல, அவர் இந்த அருமையான வசனத்தை தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். நாம் இந்த உலகத்தில் ஒரு நாள் நாம் பிறந்தோம். மருத்துவமனையிலோ அல்லது வீட்டிலோ அல்லது எந்த இடத்தில் பிறந்தோமோ தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், உங்கள் பெற்றோர்கள் சொல்லியிருப்பார்கள், எங்கே நீங்கள் பிறந்தாலும் அது குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிந்த பிறகுதான் சில நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பெயரை வைப்பார்கள். அரசாங்கத்திலே பெயரை பதிவிடும் போது அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு பெயர் வைப்பார்கள். சில நாட்களில் சில பெயர் வைக்கும் போது என்ன செய்வார்கள் என்று கேட்டால் கவனியுங்கள். யாரையாலும் ஒருவரை பார்த்து ஜோசியம் கேட்பார்கள். இல்லை என்றால் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து பெயர் வைப்பார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், தங்களுடைய மூதாதையர்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுடைய இனத்தவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தேசத்தில் இருக்கிற யாரோ ஒரு முக்கியமானவர்களுடைய பெயரை தனக்கு வைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த நாட்களிலெல்லாம் கூகுள் என்று சொல்லக்கூடிய அருமையான இந்த நெட்டில் இருக்கக்கூடிய தாரைகளை கண்டுபிடித்து பெயர்களை இப்பொழுது அப்படியெல்லாம் வைக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை கவனிக்கிறீர்களா? ஆண்டவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருக்கு பெயர் இம்மானுவேல் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா இது? ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? எனவே இந்த செய்தியினுடைய தலைப்பாக என்ன கொடுக்கலாம் என்று யோசித்த போது என்னுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு அருமையான தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி என்னவென்றால், இந்த தலைப்பு என்னவென்றால், அதாவது ராசியான கடவுள் இம்மானுவேல். ராசியான ஒரு கடவுள். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அவ்வளவுதான் சந்தோஷமா? ராசியான ஒரு கடவுளுங்க. சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, நீ பிறந்தது ராசியே இல்லைன்னு, ஏன்னா பிறந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பிறப்பை குறித்து, நம்முடைய சூழ்நிலையை குறித்து அறிந்து கொண்டவர்கள் நம்மை குறை சொல்லுவார்கள். சில நேரங்களில் நாமே நம்மை நொந்து கொள்வோம். ஏன்னா நான் பிறந்தனும் தெரியல, நான் பிறவாமல் இருந்தால் நல்லா இருக்கணும். சில நேரங்களில் அதிகமான பிள்ளைகள் சிலருக்கு இருக்கும். அந்த தாய் என்ன செய்வார்கள், இப்பொழுதும் நான் கர்ப்பமாக இருக்கிறேன், இந்த குழந்தை எப்படியாக கர்ப்பத்திலேயே கொன்று விட வேண்டும் என்று யோசித்து சில மருந்துகளை சாப்பிடுவார்கள். மருத்துவச்சைகளை பார்த்து அல்லது டாக்டர்களை பார்த்து இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை அழித்து விடும்படியாக சில மருந்துகளை சாப்பிடுவார்கள்.
சில குழந்தைகள் என்ன மருந்து சாப்பிட்டாலும், அழிப்பதற்காக என்ன முயற்சி எடுத்தாலும் சில குழந்தைகள் சாகாது. அந்த தாய் சொல்லுவாங்க, இந்த பிறந்த குழந்தை வளர்ந்து பெரிதாகும் போது, நீ வேண்டான்னு சொல்லி நான் மருந்து சாப்பிட்டேன், மாத்திரையை சாப்பிட்டேன், ஆனால் நீ அப்போ கூட நீ கர்ப்பத்தில் சாகலை, அவ்வளோ கல் மாதிரி நீ இருந்த அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், பார்த்தீங்களா அவங்க கர்ப்பத்திலேயே எப்படி இருந்தேன்னா உறுதியாக இருந்தேன், என்னை சாகணும்னு நீங்கள் நினச்சி மருந்து சாப்பிட்டா கூட நான் சாகலை பார்த்தீங்களா சொல்லுறது வழக்கம். ஆனால் இந்த அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவது கவனிங்கள். ஒரு கன்னியின் இடத்திலே இந்த குழந்தை பிறக்கிறது. அதாவது கவனிங்கள், திருமணம் என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவரே சொல்கிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனந்துள்ளது. ஒரு கணவன் மனைவி இந்த உறவை ஏற்படுத்தி தரும்போது அவர்கள் வழியாக ஒரு குழந்தையுடைய பிறப்பு என்பது உலகத்தில் எல்லாரும் அறிந்த ஒன்று. ஆனால் இது சற்று வித்தியாசமா இருக்கிறது. தகப்பன் இருக்கிறார், தாயும் இருக்கிறார்கள். ஆனால் தகப்பனுடைய உறவு இல்லாமல் ஒரு தாய் கர்ப்பவதி ஆகுவது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? ஒரு அதிசயமான ஒரு காரியம் அல்லவா? இது சாத்தியமா? இது முடியுமா? இது நடக்குமா? அந்த யோசித்த போது நடக்கும், முடியும். ஏன் தெரியுங்களா? இந்த பூமியிலே ஆண்டவர் முதலாக ஒரு மனிதனை உண்டாக்குகிறார். ஒரு மண்ணினால் ஒரு மனிதனை உண்டாக்கும் போது அவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது. ஆண்டவர் தான் மண்ணினால் அவனை உண்டாக்குகிறார். அவருடைய பெயர் ஆதாம். தாய் தகப்பனே இல்லாமல் ஆதாம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டான். யாரால்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரால். அதன் பிறகு ஆதாமினுடைய விழா எழுவை எடுத்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஏவாளை உண்டாக்குகிறார். ஒரு பெண்ணை சிருஷ்டிக்கிறார். அதுவும் ஏவாளுக்கு தாயும் தகப்பனும் இல்லை. அதுவும் கூட ஒரு எலும்பின் மூலமாக சிருஷ்டிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அதிசயமான ஒரு பிறப்புகள். அதன் பிறகு வேத புத்தகத்திலே தாயும் தகப்பனும் இல்லாத பிறந்த இன்னொரு நபர் யார் தெரியுங்களா? மெல்கிசேதேக். வேத புத்தகத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மெல்கிசேதேக் என்பவருக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஆனால் இந்த பூமியிலே அவர் உருவானார் என்று வேதம் சொல்வது. வேதம் சொன்னால் நாம் நம்பிதான் ஆக வேண்டும். என்றால் இது தேவனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். தேவனுடைய மனிதர்களால், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட நமது ஆண்டவர் பிறந்தது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். பிரியமானவர்கள், ஒரு கன்னிகையினிடத்தில், கன்னிகை என்று சொன்னால் திருமணம் ஆகிற வரையிலும் அவர்கள் தங்களுடைய கன்னித்தன்மை இழக்காமல் இருக்கிறவர்களை தான் கன்னிகைகள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு அதிசயமான ஒரு பெண் யார் இருந்தது என்று கேட்டால் பெத்லகேமை சேர்ந்த மரியாள் இருக்கிறார்கள். மரியாள் உண்மையாகவே ஒரு பரிசுத்தமான ஒரு பெண், ஒரு கிருபை நிறைந்த பெண், ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு பெண். இந்த பெண்ணிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உருவாகிறார். ஆச்சரியமான ஒரு காரியம் புரியுமாறு. இதை நான் கவனித்த போது என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்திற்கு அறவே இல்லை. என் தேவன் ராசியான ஒரு கடவுள், என் ஆண்டவர் மிகுந்த ராசியுள்ள ஒரு கடவுள் என்பதை நான் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஒரு சில காலங்களுக்கு முன்பாக நான் ஒரு பாடலை எழுதினேன். இது என்னவென்றால், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்றே பாடிடு, இன்னலை தீர்க்கும் இன்பராக இயேசு பிறந்ததை கூறுகிறேன். நிறைய பேருக்கு கேரள கொண்டதற்கு தெரியும். என்னுடைய இரண்டு பாடல்களா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்றே பாடிடு,
தீர்க்கதரிசி நமது ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்கிற இந்த உலகத்தில் சில பேர் உழைப்பதற்காக வெளிநாடு போகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை இங்கே விட்டு செல்கிறார்கள். கணவனையோ மனைவியோ அல்லது பிள்ளைகளையோ உற்றார் உறவினரையோ இங்கே விட்டு வெளிநாடு செல்கிறார்கள். வெளிநாடு சென்று அங்கே அவருடைய அக்ரிமெண்ட் படியாக உழைக்கிறார்கள். அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அவருடைய மொபைல் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். மற்றபடி அவர்கள் நேரில் இங்கே வரவே முடியாது. அவருடைய அக்ரிமெண்ட் முடியும் போது தான் வர முடியும். அப்படி போகிற நேரங்களில் எல்லாம் அவர்கள் தனிமையிலிருந்து அவர் யோசிப்பார்கள், இந்த பணம் சம்பாதிப்பதற்காக, என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். எப்போ எனக்கு லீவ் விடுவாங்க, எப்பொழுது என்னுடைய அக்ரிமெண்ட் முடியும், எப்பொழுது நான் போவேன், என்னுடைய மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அன்பானவர்களை கவனிங்கள், இந்த உலகத்திலே கணவனை விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன், இருவரை விட்டு பிள்ளைகள், பிள்ளைகளை விட்டு பெற்றோர், உறவுகளை விட்டு உறவுகள், நண்பர்களை விட்டு நண்பர்கள், சிநேகிதர்களை விட்டு சிநேகிதிகள் எல்லாமே தூரத்தில் இருக்கும்போது அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தை கவனித்தீர்களா? இம்மானுவேல் என்பதற்கு வேதம் சொல்கிறது தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பூமியிலே நமது ஆண்டவராகிய கர்த்தர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மோடு இருக்க வேண்டும். பழையற்பாட்டின் காலத்திலே அவர் பிதாவாக வாழ்ந்தார். பிதாவாக இருக்கும்போது மக்களோடு கூட அவர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் கூட இருக்கவில்லை. எப்பொழுதாலும் வருவார், அவரோடு பேசுவார், அவருடைய பிரசனத்தை அனுப்புவார். அவருடைய உருவத்தை யாரும் பார்க்க முடியாது. மோசே கூட அவருடைய உருவத்தை பார்த்து நினைத்த போது கண்மலையினுடைய வெடிப்புகளில் நில்லு என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அவருடைய பின்புறத்தை மட்டும்தான் மோசேக்கு காண்பித்தார். பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிரியமானவர்களே, அவருடைய வாய்மொழியை கேட்டிருக்கிறார், அவர் பேசுவதை கேட்டிருக்கிறார். ஆனால் பிதாவை யாரும் பார்த்ததே கிடையாது. ஆகையினால்தான் இந்த பூமிக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நினைத்தார், மனிதனை நான் பார்க்க வேண்டும், நான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பாக இந்த மனிதனை பார்க்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்து ஜனங்களில் ஒருவராக நான் வாழ வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தர் இறங்கி வந்து குழந்தையாக பிறந்தது மட்டுமல்ல, 33 வருடங்கள் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தது மட்டுமல்ல, உங்களிலும் என்னிலும் ஒருவராக அவர் வாழ்ந்தார். மீனவர்களோடு கூட அவர் தொடர்பு கொண்டார். பாவியான ஸ்திரியை பார்த்தவரை பார்த்தவருடைய பாவத்தை மன்னித்தார். குஷ்டரோகியை பார்த்தவுடனே தொட்டு அவனை குணமாக்கினார். குருடனுக்கு கண் பார்வையை தந்தார். செவிடன் கேட்கும்படியாக செய்தார். முடவனை நடக்கும்படியாக செய்தார். இப்படி எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மனிதரில் ஒருவராக, மனிதரில் புனிதராக, மனிதரில் பரிசுத்தமானவராக தன்னுடைய உருவத்தை இந்த உலகத்தில் மனிதனாக கொண்டு வந்தாலும் இந்த பூமியிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாய் நம்முடைய தெய்வம் இருந்தார். எனவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் ராசியான ஒரு கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கவனியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ கவனியுங்கள், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். கவனியுங்கள், பழைய பாட்டின் காலத்தில் ஏசாயா எழுதுகிறார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். புதிய பாட்டின் காலத்தில் இயேசுவின் சீஷனாகிய மத்தேயு என்ன எழுதுகிறார்? அவரும் இதே விதமாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் பிறந்து 2020 ஆண்டுகள் ஓடிவிட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு 4 ஆண்டுகள் அதில் எழுதப்படாமல் போய்விட்டது. குடிமதிப்பு எழுதுவதற்கு அருமையான யோசேப்பும் மரியாளும் அவர்கள் ஆசிரியப்பூருக்கு செல்லும் பொழுது ஏறக்குறைய 4 வருடங்கள், குழந்தை பிறந்து 4 வருடங்கள் அவருடைய பெயர் எழுதப்படவில்லை. ஆகையினால் முறைப்படி பார்த்தால் 2024 என்றுதான் கேலண்டர் இருக்க வேண்டும். ஆனால் 4 வருடங்கள் விடப்பட்டு விட்டது, 2020 என்று இருக்கிறது. இது எப்படி இருக்கட்டும், ஆனால் இத்தனை வருடங்களாகவும் இந்த இயேசு பூமியிலே வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் நம்மோடு எப்படி இருக்க முடியும்?
இது ஒரு கேள்விக்குறி அல்லவா? இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார்? எப்படி அவர் நம்மோடு கூட இருக்க முடியும்? இதை நீங்கள் சிந்தித்தாக வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுதான் பிரியமானவர்களே. எனவே கவனியுங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட பெற்றோர் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. உங்களோடு கூட உங்களுடைய மனைவி கூடவே இருக்கும்போது சந்தோஷப்படுகிறீர்கள். உங்கள் அருமையான கணவன் உங்களோடு இருக்கும்போது சந்தோஷப்படுகிறீர்கள். உங்கள் உறவுகள் உங்களோடு இருக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை படைத்த தெய்வம், உங்களை சிருஷ்டித்த கடவுள், உங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது எல்லாவற்றை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அல்லவா? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன்னை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் இம்மானுவேலாக உங்களோடு கூட இருக்கிறார். இவருக்கு பெரிய பலத்த கருத்தலை கொடுங்க. இந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் எப்படி இருந்தால் நம்மோடு கூட இருப்பார்? கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் எப்படி இருந்தால் இருப்பார்? ஒரு மனைவி புருஷனோடு கூட வாழ வேண்டும், நல்லா அவன் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு இல்லை என்றால் அந்த புருஷனோடு கூட அந்த மனைவி வாழ மாட்டார். அதே மாதிரி கீழ்ப்படியாத ஒரு பெண்ணோடு கூட ஒரு புருஷன் வாழ முடியாது. அதே போல பிள்ளைகளும் கூட பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த பிள்ளைகளோடு கூட அவர்கள் வாழ்வதற்கு விருப்பம் இருக்காது. ஆகவே கவனிங்கள், நாம் நம்முடைய தெய்வத்தோடு கூட வாழ வேண்டுமானால், அவர் நம்மோடு கூட வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதை தான் நாம் சிந்தித்து இந்த நாளின் செய்தி நிறைவு செய்ய போகிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களில் யாராயும் ஒருவர் வாசியுங்கள். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் தலைவர்களே, மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். கவனித்தீர்களா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் வேதம் என்ன சொல்கிறது? நீங்களும் நானும் அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் வீட்டில் இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் அவரோடு இல்லை என்ற அர்த்தம். நீங்கள் ஏன் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக வந்து தேவாலயத்தில் அமர்ந்து கர்த்தருடைய செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பார்த்தீர்களா? தேவன் உங்களோடு இருக்க வேண்டும், நீங்களும் அவரோடு இருக்க வேண்டும். இப்போது நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற இந்த செய்தியின் ஊடாக நிச்சயமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் தெய்வம் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்களும் அவரோடு தான் இருக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு தெய்வத்தோடு இருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. மற்றவர்களோடு இருப்பதை விட உன்னை படைத்த சிருஷ்டித்த தெய்வத்தோடு கூட நீங்கள் இருப்பது மாபெரும் சாக்கியம் பிரியமானவர்களே. இதைத்தான் ஆவியானவர் இந்த இடத்தில் உணர்த்துகிறார். எனவே இந்த வசனத்தின் வாயிலாக ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேறு என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களில் யாராயும் ஒருவர் வாசிக்கலாம். வாசியுங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன். இருந்தேன் என்றல்ல, இருப்பேன். வேதம் சொல்வதை கவனித்தீர்களா? எப்பொழுது கடவுளோடு கூட இருப்பார்? ஜப ஜீவியம் உனக்கு இருக்குமானா, ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்குமானால், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நல்ல பழக்கத்தை உடைய தெய்வ மகனாக மகளாக இருப்பது உண்மையானால் வேதம் சொல்லுகிறது அந்த தெய்வம் உங்களோடு இருப்பாரா? 2 அல்லது 3 பேர்கள். ஒருவேளை இந்த வசனத்தை எழுதினான் இந்த அருமையான தெய்வ மனுஷன் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவில் எழுதியிருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லது உறவுகளோடு உறவுகளாக இருக்கலாம், சிநேகிதரோடு சிநேகிதராக இருக்கலாம், சிநேகிதிகளோடு சிநேகிதியாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஐக்கியமாய் கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களோடு கூட இருப்பார்.
ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கண்டிப்பாக கர்த்தர் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நான் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது மிகவும் நல்லது, தவறிட நான் போதிக்க மாட்டேன். ஆனால் கவனியுங்கள், அதை விட மேலானது என்ன தெரியுமா? ஜெபத்தில் இருந்து கர்த்தரை தேடினால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெப வாழ்க்கை உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை குறித்து எந்த சூழ்நிலையில் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். அப்படியான உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எப்பொழுதும் நான் பேசுகிற பழக்கத்தை எனக்கு தாரும். தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவரிடத்தில் என்னுடைய தெய்வத்தினிடத்திலே அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பக்தர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் பேசுவதற்கு அதிகமாக விரும்பினார்கள். பிரியமானவர்களே, யாக்கோபு ஒரு நாள் முழுதும் ஆண்டவரோடு கூட ஒரு இரவு முழுதும் பேசினார். எஸ்தர் தன் வாழ்க்கையில 3 நாட்கள் முழுவதும் தன்னுடைய கடவுளோடு கூட பேசினார். எல்லா மக்களையும் வரவழைத்து உபவாசித்து பேசினார்கள். தாவீது 7 நாட்கள் ஆண்டவரோடு கூட பேசினார். தானியேல் 21 நாட்கள் பேசினார். மோசே 40 நாட்கள் சீனாயின் மலையிலே பேசினார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் ஒலிவ மலையிலே பேசினார். இவங்க எல்லாரும் பேசினதோட நோக்கம் என்ன தெரியுமா? பேசினால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோடு கூட பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறீங்களோ, நீங்க ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்க கவனித்தீர்களா? எங்கே 2 அல்லது 3 பேர்களை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருப்பேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு பேசினால், ஜெபித்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிந்து மாட்டாங்க சொல்லுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே என்னை வாழ்வானா நீ அதன் முடிவாகும், ஜெபமே என்னை வாழ்வானா நீ அதன் முடிவாகும், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். எல்லா கரங்களை ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நான் உங்களுக்கு சொன்னது போல நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும். அவரை விட்டு ஒரு நாளும் நீங்கள் விலகவே கூடாது. அப்பொழுதுதான் இம்மானுவேல் என்கிற இந்த தெய்வம் உங்களோடு இருப்பார். அடுத்தபடியாக ஜெபஜீவியம், ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்கள் தெய்வம் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகவே மாட்டார், உங்களோடு கூட தான் இருப்பார். சிலர்களில் சில கிறிஸ்துமஸுக்கு மட்டும்தான் ஆலயத்துக்கு வருவார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லாரும் வருவார்கள். ஏனென்றால் அவர்கள் போட்டிருக்கிற புதிய உடை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஆலயத்துக்கு வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு கூட ஒரு உறவு நாம் வைத்துக் கொள்வோம். அது எப்பொழுதும் அந்த உறவு இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இப்படி 3வது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யாத்திராகமம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் மாடுகளையும்
சர்வாங்க தகன பலியாகவும் சமாதானத்தினுடைய பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், வருவேன் என்று சொல்லுகிறார். என்ன எப்போ வருவாரா? என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், பிறருக்கு சொல்லணும். அதுதான் கிறிஸ்துமஸ். நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறீர்களா? உங்களை குறித்து சொல்லுவீங்க, உங்க குடும்பத்தினுடைய பெருமையை குறித்து சொல்லுவீங்க, உங்க படிப்பை குறித்து சொல்லுவீங்க, உங்க அறிவை குறித்து சொல்லுவீங்க, உங்க ஆரோக்கியத்தை குறித்து சொல்லுவீங்க, உங்களுக்கு இருக்கிற வசதியை குறித்து சொல்லுவீங்க. ஆனா இயேசுவை பற்றி சொல்லுகிறீர்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அது வீடா இருந்தாலும் சரி, அது கடையா இருந்தாலும் சரி, அது போக்குவரத்துக்குரிய பஸ்ஸாக இருந்தாலும், ட்ரெயினாக இருந்தாலும், பிளைனாக இருந்தாலும், அல்லது பயணம் செய்கிற எந்த வாகனமாக இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை குறித்து பேசுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது அங்கே உடனே வந்துடுவாராம். நீங்கள் ஆட்டோவில் போகிறீர்கள், பேசுவதற்கு ஒரு நல்ல தருணம் அந்த ஆட்டோ டிரைவரோடு கூட. அவருக்கு ஒரு சில வார்த்தைகளாலும் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? இந்த 2020 நீங்க அப்படி செய்திருக்கீங்களா? இல்ல ஏதோ ஒரு விருந்துக்கு போறீங்க, அங்க 2 வார்த்தையாக நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறீர்களா? கல்லூரிக்கு போறீங்க, கல்லூரி மாணவர்களிடத்தில் பேசி இருக்கிறீர்களா? மற்ற கதையெல்லாம் நம்ம பேசுவோம். ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல உங்கள் தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் தெருவில் நின்று ஓப்பனை பண்ணும்போது கர்த்தரை குறித்து பேசுவதற்கு தைரியமாய் பேசி இருக்கிறீர்களா? வசனத்தை கவனித்தீர்களா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்ப இருப்பாரு? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி, அங்க வருவாராம் கர்த்தர். இங்க ஏங்க வராரு கர்த்தர்? இங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். நீங்க லேட்டா வரீங்க, ஆனால் கர்த்தர் சரியான நேரத்திற்கு இதற்குள்ளே வருகிறார். சரியான நேரத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவராகிய கர்த்தர் பிரசன்னமாகிறார். இந்த பிரசன்னத்தை உணர்கிற நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீ எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் வந்து உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். என்னை குறித்து நான் பெருமையாக ஒன்றும் பேச மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், அவருக்கு அந்த நாட்களில் 2 கப்பல்கள் இருந்தன. மிகப்பெரிய படிப்பை அவர் படித்திருந்தார். வசதி படைத்த ஒரு தெய்வ மனிதனாய் அவர் காணப்பட்டார். சவுலாய் இருந்த அவர் பவுலாய் மாறின போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இனி ஜீவிப்பது நான் அல்ல, ஆண்டவர் தான் எனக்குள்ளே ஜீவிக்கிறார். நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். இது இப்படி ஒரு பாடலை எழுதும்போது, இந்த குட் ஃப்ரைடே தினத்தில் நான் இந்த பாடலை எழுதினேன் உங்களுக்காக. நானோ உன் சிலுவை அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்டே. நானோ உன் சிலுவை அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்டே. மேன்மை பாராட்ட சிலுவை அல்லாமல் வேறொன்றும் என் வாழ்வில் இனி இல்லையே. மேன்மை பாராட்ட சிலுவை அல்லாமல் வேறொன்றும் என் வாழ்வில் இனி இல்லையே. நானோ உன் சிலுவை அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்டே. ஆண்டவரை எந்த அளவிற்கு புகழ்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ, இயேசுவை குறித்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய தெய்வத்தை நீ சொல்லுகிறாயோ, நீ கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் அர்த்தம் உள்ளது. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு, கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்த உடனே தேவாலயத்திற்கு நீ வரும்போது உன்னை கர்த்தர் என்ன நினைப்பார் தெரியுமா? இம்மானுவேல் என்பது என்னுடைய நாமம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை குறித்து எந்த இடத்திலும் சொல்வதாக எனக்கு தெரியவில்லையே. இந்த தவறை நாம் இதற்கு பிறகும் நாம் செய்ய வேண்டாம். எதிர்நோக்கி இருக்கிற 2021ஆம் ஆண்டு நமக்கு காத்திருக்கிறது. நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எந்த அளவிற்கு உன்னுடைய தெருவிலே, எந்த அளவிற்கு உன்னுடைய வீட்டின் பக்கத்திலே, எந்த அளவிற்கு உன்னுடைய வீட்டிற்கு வருகிற இடத்திலே, எங்கெல்லாம் நீ போகிறாயோ வருகிறாயோ அந்த இடங்களிலெல்லாம், நீ வேலை செய்கிற ஸ்தலங்களிலே எங்கே இருக்கிறாயோ அங்கெல்லாம் இந்த தெய்வத்தை குறித்து நீ சொல்லுவாயானால், நிஜமா சொல்றேங்க, உன் கூட தான் கர்த்தர் இருப்பாரு.
கர்த்தர் கூட தான் இருப்பாரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. விசுவாசிக்கிறீர்களா? இது போல ஒரு கிறிஸ்துமஸ் தினத்துல ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணினார்கள். அவர்களோட ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ப்ரோக்ராமிலே கலந்து கொண்டார்கள். அந்த ப்ரோக்ராமிலே முக்கியமான ஒரு காட்சி என்னவென்றால், யோசேப்பும் மரியாளும் 2 பேரும் சேர்ந்து சத்திரத்தில் இடம் கேட்க போகிறார்கள். ஏன்னா அந்த அம்மா குழந்தை பிரசவிப்பதற்காக மிகுந்த பிரசவ வலியோடு இருக்கிறார்கள். யோசேப்பு போய் ஒவ்வொரு இடமாக கேட்கிறார், எங்கேயும் இடமில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது ஒவ்வொரு இடமாக கேட்கும்போது கடைசியாக அவர்கள் சத்திரத்தில் போய் இடம் கேட்கிறார்கள். அங்கேயும் இடம் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த நாடகத்தை அவர்கள் செயலாக்கிய அல்லது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அருமையான நாடக ஆசிரியர் என்ன சொன்னார்னா, இங்கே இல்லை என்று சொல்வதற்காக ஒரு பிள்ளை வேண்டும். டைலாக் வேறு எதுவுமே கிடையாது. இல்லை. சத்திரத்துக்கு வந்து கணவனும் மனைவி வந்து இடம் கேட்குறாங்க, இல்லை, இங்கே இடம் இல்லை, இவ்வளவுதான். அப்போ அந்த பிரின்சிபலுடைய ஒரு பையன் ஒருத்தர் தான், சின்ன பையன், குட்டி பையன். இந்த வசனத்தை நீ சொல்றியாடா அப்படின்னு கேட்ட உடனே கூச்சப்பட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பா ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வார்த்தையாக நீ பேசணுண்டா, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், நீ என் பிள்ளை இல்லையா, என் செல்லம் இல்லையா, தயவுசெய்து நீ இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி, இங்கே இடம் இல்லை சொல்லணும். அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பையன் அதை மனப்பாடம் பண்ணிட்டான். சமீபத்தில் ஒரு வாரம் நான் இங்கே தேவாலயத்தினுடைய வாசலில் உட்கார்ந்து ஒரு பையன், நம்ம சர்ச் பையன் தான், அந்த அதாவது அந்த ஞானசன தொட்டி சுற்றி சுற்றி வந்துருந்தான். இவன் ஏன் இதை சுற்றுறான் அப்படின்ட்டு அவனை பார்த்தா கையில் ஒரு பேப்பர் இருந்தது. அவன் கையில் பேப்பரை வச்சுட்டு சுற்றி சுற்றி வரான். திரும்ப பேப்பரை பார்க்குறான், திரும்ப சுற்றுறான். கூப்பிட்டாங்க, இவன் என்ன பண்ணுற நீங்க? எங்கள் டீச்சரு, சண்டே ஸ்கூல் டீச்சரு எனக்கு வசனம் படிக்க சொல்லியிருக்காங்க, அதை மனப்பாடம் பண்ணுகிறேன். மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஏண்டா ஞானஸ்நான தொட்டி சுற்றி வர அப்படி கேட்டால், இதை சுற்றினா எனக்கு மனப்பாடம் ஆகிடுன்றான். அப்போ நான் கேட்டேன், என்னடா மனப்பாட வசனம் அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தை அவன் சொன்ன ஸ்லாங் இருக்குது பார்த்தீங்களா, என்னை சிரிக்க வைத்தது. அவன் அந்த வசனத்தை சொல்லும்போது, என்ன வசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னு தெரியல, அவன் சொல்கிறான், அவன் கட்டு நல்லவன் கொஞ்சம் கொஞ்சம் கணிங்க, எனக்கு கேட்கலடா, எனக்கு புரியலடா, எனக்கு கட்டு நல்லவன் கொஞ்சம் கணிங்க. என்னடா எனக்கு ஜாரவாஸ் பேசுகிற மொழி மாதிரிக்கிட்டே, ஏய் சரியா சொல்லுடா, கரெக்டாக தான் சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, சில நேரங்களில் கவனிங்க, சில பிள்ளைகள் தவறுதலாக சில விஷயத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து நீங்கள் சிரிக்கிற மாதிரி அவர் சிரிக்க மாட்டார். ஐயோ இந்த பிள்ளைக்கு நாமத்தை மகிமைப்படுத்தணுன்ற விருப்பம் இருக்குது. சண்டே ஸ்கூல் பையன் ஒருத்தன் வசனம் சொல்ல சொன்னால் அவன் சொல்கிறான், கர்த்தர் என் பேப்பராக இருக்கிறார், மெய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான், அவன் பேப்பராக இருக்கிறா. உடனே பரிசு கொடுக்க வந்ததான அந்த அருமையான ஊழியக்காரர் சொன்னார், ஆம் கர்த்தர் பேப்பராக தான் இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பைபிளாக பேப்பராக தான் இருக்குது. அவன் செய்த தவறை அல்லது குற்றத்தை வெளிப்படுத்தாமல் மிகைப்படுத்தினார். பிரியமானவர்கள், மிகைப்படுத்தினார்கள். இங்கே ஒரு பையன் அதே மாதிரி தான், க்ளோரி டு பி காட் சொல்லணும். எங்க பிபிஎஸ்ல அவன் சொல்றான், க்ளோரி டிபி காட், க்ளோரி டிபி காட். நான் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன உன் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்குற? க்ளோரின்றான், டிபின்றான். அப்பொழுது சின்ன பையன், தயவுசெய்து ப்ளீஸ் மன்னிச்சுங்க, அவனுக்கு சொல்ல வரல. பிரியமானவர்களே, சில நேரங்களில் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பெரிய திறமை வேணும்னு நினைக்கிறோம், மிகப்பெரிய ஒரு அறிவாளியா இருக்கணும்னு விரும்புகிறோம். இல்லை, சாதாரணமான ஒன்றைதான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நீ சொல்ற மழலை மொழியில கர்த்தர் மகிமைப்படுவார். உன் மூலமா அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நீ யோசித்து பாருங்க, 2020 நீ உயிரோடு இருக்கிற, நிறைய பேர் உயிரோடு இல்லையே. உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? சுகமாக்கினாரா இல்லையா? உன்னை கர்த்தர் இந்த அருமையான கிறிஸ்துமஸ் ஆராதனையை அனுசரிக்க வைத்தாரா இல்லையா? இந்த தெய்வத்திற்கு உன்னுடைய பங்கு என்ன? சரி, இந்த சம்பவத்துக்கு நான் வருகிறேன். கவனிங்க, அந்த பையனை வந்து சொல்லி கொடுத்தாங்க, இங்கே உங்களுக்கு இடம் இல்லை. அவன் சரியா அந்த நேரத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. மரியாளும் யோசேப்பும்
கர்ப்பவதியாக இருக்கிற மரியாள் யோசேப்போடு கூட வருகிறார்கள். அங்கே கேட்குறாங்க, அந்த பையனை வந்து சத்திரக்காரனாக நினச்சி கேட்குறாங்க, இங்கே என்னுடைய மனைவி பிரசவிப்பதற்காக இடம் உண்டா? அவன் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க? சொல்லுங்க, சத்தமா தான் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பையன் அவங்க வந்து கேட்குறாங்க, 2 பேரும் கேட்குறாங்க, சத்திரத்தில் இடம் கொடுங்கப்பா, பிரசவ நேரம் நெருங்கி விட்டது, என் மனைவி பிரசவத்தினால வலினால துடிக்கிறா. அவன் என்ன சொல்லிருக்கணும்? இங்கே உங்களுக்கு இடம் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, சொல்றான்னா சொல்ல மாட்டேன். எல்லாரையும் பார்க்குறேன். இங்கே கூட சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் சில பசங்க வந்து நின்றுட்டு திரு முடிக்கும். உடனே நம்ம எல்லாரும் கை கட்டி என்ன பண்ணிடுவாங்க, கீழே அரைக்கிற சிரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். உடனே அந்த ஆசிரியருக்கு ரொம்ப கோவம் வரும். ஐயோ, இதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லி கொடுத்தனே, இந்த பையன் சொல்ல மாட்டானே, இந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்தே. இந்த பையன் போய் யோசித்தான், முழிச்சான், என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு ஆண்டவர் மேல ஒரு பெரிய பிரியம். அவனுக்கு ஆண்டவருக்கு போய் இடம் இல்லைன்னு எப்படி சொல்றது? சொல்லக்கூடாது, டைலாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, உடனே சொன்னான். அவங்க கேட்குறாங்க, சத்திரத்தில் எங்களுக்கு இடம் உண்டா? உங்களுக்கு இடம் உண்டு, இந்த சத்திரத்தில் இடம் கொடுக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டாங்க. ஆனா என் உள்ளத்துல உங்களுக்கு இடம் உண்டு. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. பிரியமானவர்களே, இடம் இல்லை, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே இடம் இருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்பது என்ன? கிறிஸ்துமஸ் என்பது என்ன? உங்க உள்ளத்துல இடம் கொடுத்திருக்கிறீர்களா? உங்க உள்ளத்துல இயேசு வாழ்கிறாரா? உங்க உள்ளத்துல கர்த்தர் ஜீவிக்கிறாரா? இதைத்தான் ஆவியானவர் உங்க இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவரை போல அழகுள்ளவர்கள் வேறு. ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு உங்களுக்காக. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, ஆண்டதில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை. நல்ல பாடணும். சம்பூரண அழகுள்ளோ என்னை கொண்டீரே, சம்பூரணமாக உன்னை சென்றீரே. நல்ல கரலை கட்டி பாடுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுவேன். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லவா? அடுத்த குறிப்பிற்கு நேராக அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது 4வது குறிப்பு. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். இம்மானுவேல் என்கிற இந்த நாமம் உள்ளவர் எப்பொழுது நம்மோடு இருப்பாராம்? வேதம் சொல்கிறதை கவனித்தீர்களா? எப்பொழுது இருப்பாராம்? வேதம் சொல்கிறது, நமது ஆண்டவர் யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ, கவனித்துக் கொள்ளுங்கள், நன்மை செய்கிற பழக்கம் இருக்கணும். ஏன்னா உன் கடவுள் இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு? தீமை செய்வதற்காக அல்ல, நன்மை செய்வதற்காக வந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்க தெய்வத்தினுடைய சுபாவம் தான் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த சூழலிலும் தீமை செய்யவே கூடாது. தீமை செய்துட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுடைய கிறிஸ்துமஸை அங்கீகரிக்க மாட்டார். நன்மை செய்ய பழகுங்கள். நம்மளால் இயன்ற நன்மையை செய்ய வேண்டும். நன்மை செய்வதற்கு உண்மையாகவே பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள்.
நாம் நன்மை செய்கிறோமா? யாருக்காகவும் தீமை செய்திருப்போமானால் அந்த பழக்கத்தை இன்றோடு கூட விட்டு விடுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இம்மானுவேல் என்பது உம்முடைய நாமம். நான் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வாழ்த்துகிறீர். நன்மை செய்ய பழகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஆகையால் நீங்களும் நானும் கூட நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே கவனியுங்கள், இந்த நன்மை செய்கிற இந்த பழக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால் நிஜமாகவே சொல்லுகிறேன், தேவன் நிச்சயமாக உங்களோடும் என்னோடும் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தான் அவன் என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது. அன்பா இருந்தாவே கடவுள் நம்மோடு கூட இருப்பாரா? கடவுளிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அன்பா இருக்கணும். அன்புதான் பிரதானம். உலகத்தில் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. God is love. Love is God அல்ல. கடவுள் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். எனவே இந்த வசனத்தை கவனித்தீர்களா? வேதம் சொல்வதை பார்த்தீர்களா? யார் ஒருவர் அன்பா இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நாங்கள் வந்து அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம். நாங்கள் பன்மையிலே சொல்லுகிறார். நாங்கள் என்றால் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் ஆண்டவருக்கு. கர்த்தர் மகிமைப்படுவாராக. வசனத்தை திரும்ப வாசிக்குமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வசனத்தை கை கொள்ளணுமா? வேதத்தை கடைபிடிக்கணும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். கவனிங்கள், வசனத்தை கை கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் உடனே ஒபே பண்ணுகிற பழக்கம் இருக்கணும். சத்தியத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும்னு உங்களையும் என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தியத்தின் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை. எனவே வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை கை கொண்டு, தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் செய்து, தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வோமானால் வேதம் சொல்கிறது, பிதாவாகி தேவனும் குமாரனாகி இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து வந்து உன் கூட தான் இருப்பார்களாம். எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் உனக்கு தேவை என்று கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது உன்னிடத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கையில வேதத்தை வைத்திருந்தால் போதாது, இந்த வேத வசனத்தை கை கொள்ளணும். இந்த வேத வசனத்தின்படி நடக்கணும். இந்த வேத வசனத்தை அபியாசப்படுத்தணும். இந்த வேத வசனத்தின்படி வாழணும். அப்படிப்பட்டவர்களோடு கூட திரித்துவமாகி தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9. நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே என்ன செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தினுடைய தேவன் உங்களோடு இருப்பார். இந்த தேவன் யாருன்னா சமாதானத்தினுடைய தேவன். இவர் உங்களோடு இருக்கணும்னா அந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். உங்களுக்கு ஆவியானவர் ஒரு போதகரை கொடுத்து போதகரின் வழியாக ஒவ்வொரு முறையும் ஒரு புரோகிராமிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறார். போதகர் யார்? ஆண்டவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவர் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றதை அவர் சொல்லணும். அவர் ஒரு வெறும் ஸ்பீக்கர் மட்டும்தான். எப்படி நான் இப்பொழுது பேசும்போது இந்த ஸ்பீக்கரின் வழியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
இந்த அருமையான பாக்ஸின் மூலமாக நீங்கள் அவைகளை கேட்கிறீர்கள், சத்தியத்தை கேட்கிறீர்கள். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிறவர் பேசுகிறார். அப்ப அதுக்கு ஒரு ஊழியக்காரர் வேணும் இல்லையா? அதில் ஊழியக்காரர் சில நேரங்களில் சில காரியங்களை சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படுகிற பழக்கம் நமக்கு வேண்டும். நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே என்ன செய்யுங்கள்? அவைகளையே செய்யுங்கள், வேறொன்றும் செய்யாதீர்கள். அப்பொழுது என்ன பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர்? சமாதானத்தினுடைய காரணர், சமாதானத்தினுடைய தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப நல்லா கவனிங்க, இம்மானுவேல் என்பதற்கு இந்த 6 விதங்களில் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். யார் சொல்ல முடியும்? முதல்ல யாரோடு கூட இருந்தா, எப்படி இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார்? நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். வெரி குட், முதல் பாயிண்ட் சரி. இரண்டாவது, ஜப ஜீவியம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருப்போமானால் அவர் நம்மோடு இருப்பார். மூன்றாவது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால், பிரசங்கித்தால், அது சொன்னால் அவர் நம்மோடு இருப்பார். நான்காவது, என்னமா? நன்மை செய்யும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அடுத்தது, அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நம் தேவன் என்ன பண்ணுவார்னா அன்பாய் இருப்பார். அதன் பிறகு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொண்டு அதன்படியாக நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக கீழ்ப்படியும் போது, கண்டும் கேட்டு இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளின்படி செய்யும் போது நம் தேவன் நம்மோடு இருப்பார். எனவே கவனியுங்கள், நமது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவின் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளில் ஒன்றாகிய ஏசாயா 7:14 படி இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு கன்னிகையினிடத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் பிறந்தார் என்பது அதிசயத்திலும் அதிசயம் பிரியமானது. கன்னிகை என்பதற்கு பர்தெனாஸ் என்பது அதாவது கிரேக்க வார்த்தை, அலிமா என்று சொன்னால் அது கிரேக்க வார்த்தை. ஒரு கன்னித்தன்மை உள்ள ஒரு பெண்ணிடத்தில் உலக பிரகாரமான எந்த உறவுகளும் இல்லாமல் ஒரு தெய்வம் பிறந்ததை யாராலும் கொச்சைப்படுத்தினால் தேவன் அவர்களை சரியான முறையில் கவனித்துக் கொள்வார். ஆனால் சத்தியம் என்னவென்றால் இயேசுவால் எல்லாம் ஆகும். ஒன்றுமே இல்லாத நிலையிலே உலகத்தையே படைத்தவர். இது அவருக்கு ஒரு சாதாரண காரியம். இந்த பூமியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுஷனாக வந்து மனுஷனாகவே வாழ்ந்து ஒரு வெற்றி பெற்றார். அவர் பாவம் செய்யாமல், நோயோ வியாதி இல்லாமல், மரணம் வந்த போதும் கூட மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து கடவுள் என்பதை அவர் நிரூபித்தது மட்டுமல்ல, இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் 2வது முறை இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். எதுக்கு தெரியுமா? உங்களோடு அவர் இருக்கும்படியாய், நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாய், நாமும் அவரோடு கூட இருக்கும்படியாய். இந்த பூமியிலே நாம் என்ன செய்கிறோம்? பெற்றோரோடு இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம். ஆனால் காலம் சீக்கிரமாய் நிறைவேறப் போகிறது. இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் நம்ம கடவுளோடு கூட இருக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இது சந்தோஷமா இருக்குது எனக்கு தெரியல. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் அவர் உங்களோடு கூட கண்டிப்பாக இருப்பார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் சொல்லலாமா? இம்மானுவேலே வாழ்வேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க பாருங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. இன்னமுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. இன்னமுக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே
உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்னும் நாமம் உள்ளவர். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். நீங்களும் அவரோடு இருப்பீர்களானால் நிச்சயமாக சொல்கிறேன், இது ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் மட்டுமே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களோடு அவர் பாலகனாய் ஜனித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.